நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க ஜெயிக்கும் போது உங்களை பாராட்டாத அவங்களோட விமர்சனத்தை நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களை யாரு சரியான நேரத்தை தட்டி கொடுக்கறாங்களோ அவங்களுடைய விமர்சனத்தை மட்டும் எடுத்துக்கங்க. அதுதான் நான் பண்றேன், அதை நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய நம்மளை சுத்தி நீ சரியில்லை நீ வேஸ்ட்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் வந்து தயாரா இருக்கிறாங்க. எதையுமே தயவு நீங்க என்ன தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கும். நீங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா முடிவு எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையறதுக்கு உண்டான வேலைகளை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இப்ப வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா இது என்ன அப்படின்னா உடனே ஒரே நாள்ல நடக்காது. அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அது கூட எல்லாமே கிடைக்கும். கணக்குல வேணா நீங்க புள்ளியா இருக்கலாம், நான் என் தொழில் நான் நம்பில் அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன். ஆனா இப்ப தொழிலுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்லு, என் நம்பி 4 பேர் நான் மொக்க ஜொக்கத்தான் சிரிக்கிறாங்கல்ல, அதான் லைஃப். உழைப்பு இல்லாம இங்க எதுவுமே மாறினது இல்ல. நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை நீ முதல்ல காதலிக்கணும், உழைக்கணும். அப்புறம் நீதான் அதுல ராஜா. உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை, என்னோட உயர்வுக்கு